வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது அதிமுகவை ஒன்றிணைக்க பேச்சுவார்த்தை தொடக்கம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. என்ன அதிமுகவை ஒன்றிணைக்க பேச்சுவார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்முடைய வேலுமணி அவர்கள் என்ன செய்தார் உங்களுக்கு தெரியும். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் தொடங்கியிருப்பதாகவும் தகவல்கள் ஒரு பக்கம் வெளியாகி வண்ணம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்மளுடைய எடப்பாடி அணியினர் இருக்கக்கூடியவர்கள் முக்கிய புள்ளிகள் பார்த்திங்கன்னா வேண்டாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறதாகவும், ஒன்றிணைய வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. அப்படி என்னன்னு சொல்ல வர அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது கேபி முனுசாமி, சிபி சண்முகம் இவர்களை போன்றவர்கள்லாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றிணைய வேண்டாம், இப்படியே கட்சி இருந்தாவே நம்ம சிறப்பாக வழி நடத்தி விடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்க செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் வேலுமணியும் பார்த்திங்கன்னா எதற்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறாரா என்றால், ஒன்றிணைந்தால் மட்டுமே 2026 ஆட்சியை அமைக்க முடியும் அப்படின்றதில் உறுதிப்பட இருக்கிறாராம் வேலுமணி. ஸோ அதனால தான் ஓபிஎஸ்ஸின் அணியினர்களுடன் பேச்சுவார்த்தை தீவிரமாக தொடங்கியிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் பார்த்திங்கன்னா வெளியாகி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு சூழலில் பலவிதமான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவை பெரும்பான்மைக்கு பார்த்திங்கன்னா தள்ளாமல் வைத்து கொண்டிருந்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்குள் எப்போ இணைவோம், எப்போ போனால் நமக்கான பதவி வரும் அப்படின்ற ஒரு சூழலை தான் அவர்களும் இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகி இருக்கிறது. மேலும் தற்சமயம் வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னதான் ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் ஆளுங்கட்சியாக மாற வேண்டும், உறுப்பெடுக்க வேண்டும் ஆளுங்கட்சியாக. அப்பொழுதுதான் அனைத்தும் நமக்கு சாதகமாக அமையும் அப்படின்றதுல தெல்ல தெளிவாக உறுதியாக நம்முடைய ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் இருந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கினால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம்தான், ஓகேங்களா. ஏன்னா அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்தால் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் பிரிந்து சென்றவர்கள் எல்லாரும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக பழைய சூழலுக்கு அதிமுக திரும்பிடும், ஓகேங்களா. தமிழகத்திலே நிறைய பார்த்திங்கன்னா ஊர்களில் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. நம்ம ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை இபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை யார் அன்றைக்கி தான் நம்ம போகிறது, அதிமுக நமக்கு வேணும் ஆனால் இவங்க எல்லாம் ஒன்றா இருந்தாவே போதுமே அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தான் பொதுமக்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அமைச்சர்களும் தலைமைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதை சிறப்பாக நடத்தினாங்களாவே போதும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு தான் அனைவரும் வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதை தற்பொழுது என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்ற மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுப்பப்பட்டிருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்தும் தெரியும். ஆனால் அதற்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வழிக்கு வந்துடுவாங்க. ஜூன் 4ஆம் தேதி மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டால் உடனே பார்த்திங்கன்னா அதிரடியாக இணைவதற்கும் வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே காணப்படுகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொல்லப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.